டெய்லி திருநெல்வேலியிலேருந்து பஸ் புடிச்சு வருவானா? மதுரைக்கு. இதற்காகத்தான் சர்க்கிள் லைப்ரரி, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி என்றெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சர்க்கிள் லைப்ரரி, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கெல்லாம் புத்தகங்கள் வாங்கப்பட்டிருக்கான்னா, இல்ல. புதிய புத்தகங்கள்னு எடுத்தீங்கன்னாக்கா, இவங்க கொள்முதல் பண்றதே 60 பிரதிகள், 70 பிரதிகள் இவ்வளவுதான். அதுக்கு மேல பண்றதுக்கு காசு கிடையாது. ரூ. 300,00,00,000 மதுரையில போய் நீ போய் கருணாநிதி பேர்ல நூலகம் கட்டுறீங்க. திருநெல்வேலில இருக்க மாணவனுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரில படிப்பதற்கு புத்தகம் இல்லையே! இதுக்கு என்ன பண்றது? இத யாராவது யோசிக்கிறாங்களா? யாருமே யோசிக்கிறது இல்ல. சத்துணவு கூடங்க, இங்க தாம்பரத்தில இருக்கக்கூடிய ஒரு சத்துணவு கூடம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன். அத பார்த்த உடனே அந்த 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 வீடியோவ பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு என்ன தெரியுமா வந்தது? புழல் சிறையில இருக்கக்கூடிய கழிவறை. அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததோ, அந்த மாரி அந்த சத்துணவு கூடத்தில இருக்குங்க. இந்த சத்துணவு கூடம் இதில சமைக்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு. வசதிகள் இல்ல. அப்படியான ஒரு மோசமான நிலையில அந்த உணவை சமைச்சு நீங்க குடுக்குறீங்க.